ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ப்ரொமோ வந்திருக்கு. நான் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 3 ஃபேமிலி வராங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியாக வந்து நம்ம விஜய் பார்வதி அவங்களுடைய ஃபேமிலி வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உள்ள அம்மா வந்தாங்கன்னா ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண போகிறது கிடையாது. அவங்க ரொம்ப டீசெண்டாக பிகேவ் பண்ண போகிறாங்க. அப்படி தான் எனக்கும் தோணுது, சொல்லனா இல்லையா? அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தரமான சம்பவங்கள்லாம் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. இந்த 2 நாள் எப்படி போச்சு எனக்கு தெரியாது, பட் இன்றைக்கி வேறு மாதிரி போகும். ஏன்னா எல்லோரும் வந்துட்டு அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, பார்வதி அம்மா அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து ஃபேக்காக வந்து எக்கச்சக்கமாக போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ண போகிறதே கிடையாது. அவங்க ரொம்ப டீசெண்டாக வந்துட்டு லெக்சரர் அவங்க எப்படி பண்ணணும், இங்கே வந்து என்னென்ன பண்ணால் வெளியில் எப்படி போகும் எல்லாத்தையும் அவங்க பார்த்துருப்பாங்க, அனலைசிஸ் பண்ண ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் பேச வார்த்தையில் அழகாக வந்துட்டு கமருதீனுக்கு சரியான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட், வந்தவனே அம்மா உட்காந்துட்ருக்காங்க. நிறைய பேர் இல்லை, நம்ம இவங்க விக்ரம், அப்புறம் விஜய் பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறம் யார் நம்ம சாண்ட்ரா, இது மாதிரி தான் இருக்காங்க. மற்றவங்க எங்கே ஓடினாங்கன்னு தெரியல. திடீர்னு உள்ள என்ட்ரி கொடுத்துறாங்களான்னு தெரியல, இந்த மெயின் டோர் வழியாக இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா அம்மா வந்து சொல்கிறாங்க கமருதீன் அப்படி கூப்பிடும்போது இவர் இப்படியே நைஸாக பம்மின்னு போகிறாரு. போனவுடனே வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. விஜய் பார்வதிலாம் சிரிக்கிறாங்க பயங்கரமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு நீ வந்து உன்னோட தொழிலில் நல்லா வரணும்ப்பா அப்படின்றாங்க. இப்போ விஜய் பார்வதி சிரிச்சுட்டே ஹீரோவாக வரணும் அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை என்னென்னா, இல்லை ஹீரோன்றது இதெல்லாம் வந்துட்டு சரிதான், ஹீரோவாக வரணும் அப்படின்றாங்க. அம்மா வந்து நீ வந்து உன்னோட தொழில் அப்போ ஹீரோவாக வரணும்னா ஹீரோன்றது சும்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவரோட விழுமியமில் ஹீரோவாக இருந்தால் சரிதான். விழுமியம் அப்படின்னு நான் கூகுளில் போய் பார்த்தேன். என்னோட அது விழுமியம் சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு. அது பார்த்தா நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க. என்னது அப்படியே இருங்க விர்ச்சுவல், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்பினவங்களை வந்து கைவிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறையா வருது அதில் வந்துட்டு. வாக்கியம் அவ்வளோ அழகாக வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, விஜய் பார்வதியோட அம்மா. அப்போ இவரே கேட்குற விழுமியம்னா என்னம்மா அப்படின்னு. அதுக்கு அம்மா வந்துட்டு விழுமியம்னா யாரையும் கைவிடாத குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் இந்த பக்கம் வந்து அப்படியே திருட்டுமுழி முழிக்கிறாரு. ஐயோ நம்ம நிறைய வேலை பண்ணியிருக்கோமே விஜய் பார்வதிக்கு பின்னாடி அப்படின்னு. அம்மா அங்கே வருங்க கர்ணை உருட்டுறான் பாருங்க விக்ரம் அப்படின்னு கலாய்க்கிறாங்க விஜய் பார்வதி. அதுக்கப்புறம் கமருதி வந்துட்டு இந்த வீடியோ எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குமா அப்படின்றாரு. அப்போது இவங்க சொல்கிறாங்க அதில் எது நல்லதுன்னு உரசி பார்க்கணும், நீ தான் திங்க் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தான், இப்படி தான் வந்து டீசெண்டாக இருப்பாங்களே தவிர ஓய் அப்படின்லாம் இருக்க போகிறது கிடையாது. இதுலேயே வந்து பேசுவாங்க. இதுலேயே தெரியுது அவங்க முழு மனசோடு இருக்காங்க. விஜய் பார்வதி என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு நான் வந்து சம்மதம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட விஷயங்கள் இருக்குது. அதனால தான் விஜய் நம்ம கமருதீன்கிட்ட வந்துட்டு உன்னோட தொழிலில் இன்னும் நீ நல்லா வரணும்ப்பா, யாரையும் கைவிடாத குணங்கள் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீ வந்துட்டு அதாவது அவங்க பார்த்துருப்பாங்களே வெளியில், இவர் வந்து இங்கே ஒரு பேச்சு பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா அரோரா கிட்ட பேசுகிற எல்லா விஷயங்களும் இருக்குல்ல. ஸோ நீ வந்து கைவிடாத குணங்களை முதல்ல வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோ, அதுதான் ரொம்ப மெயின். ஹீரோன்றதுல சும்மா இதில் நீ ஹீரோவாக இருக்கணும், விழுமியத்தில் நீ ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கைவிடாத குணங்கள் போது பக்கத்தில் வந்து கானம் வந்தாலும் செம்மையாக சிரிச்சார் ரைட்டு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீ ஒழுங்காக இருந்தனா ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமருதீனுக்கு ஒரு ஷாக்கு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போகிறார் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.